நீ பாட்டுக்கு வந்த ஆடுனே பாடுனே ஊர்க்காரி நினைச்சிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள புந்துருதா? யார் நீ? இந்த குப்பை எல்லாம் யாரு பீரோல வச்சது? புல்ஷிட். கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள இருக்க போற அடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்க. இது ஏன் பீரோ தெரியுமா? ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பீரோ மட்டும் இல்ல, இந்த பில்டிங், வெளியில இருக்கிற பேக்கரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். எது? எல்லாமே உனக்கு சொந்தமா? இந்த மாதிரி தான் உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க, இல்லன்னா எஸ்ஸுக்கு பசங்க வாய்ப்போ. மரியாதையா நீயா வெளியே போயிரு. அடச்சி போடா. போடாவா? கேட்டுக்கிட்டே என்ன நீங்க? அடியா பண்ணு போறீங்கள என்னத்தனா விட்டு. இந்த பார், இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? ஏய், இந்த வீட்டை விட்டு உங்க எல்லாரையும் துரத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். எது? என்னைய துரத்துறியா? நான் யார் தெரியுமா? கணபதி ஐயருடைய மச்சான். நான் கணபதி ஐயருடைய பேத்தி. நீ சொல்ற கணபதி ஐயர் வேற, நான் சொல்ற கணபதி ஐயர் வேற. ஏய், ரெண்டும் ஒண்ணுதான். இது எங்க தாத்தா பேர்ல இருக்கிற சொத்து, பேத்திக்கு தான் சொந்தம். So all of you go out. வண்டியில எடுத்துப்பா, என் சொந்த வீடு வந்துடுச்சு. இதோ இங்கதான். ஏன்னா உங்க வீட்டு கிரக பிரவேசம், நீங்களே இப்படி லேட்டா வரலாமா? என்ன பேசுற நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் பார்க்க வேண்டாமா? என்ன அழறே? அது இல்லடி, எங்க அப்பா சாகரத்துக்குள்ள எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி குடி போடணும்னு நினைச்சாரு. அவரால முடியல. அவர் பையன் நானு ஐத்த கட்டி வாய கட்டி விஆரத்தெல்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கிட்டேன். நான் முதல்ல இப்ப இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். அது ஆவியா இருந்து எங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாரு. அத நினைச்சு தாண்டி எனக்கு ஆனந்த கண்ணீர். அது சரிண்ணா, இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். இன்னும் நல்ல நேரம் வரதுக்கு 3 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ காட்டுல பத்திரம் மாதிரி லட்சக்கணக்கில் அடிச்சு நோட்டீஸ் மாதிரி சம்பளம் பண்ண எனக்கு தெரியும். மாமன் சொத்த மச்சானுக்கு தான் சொந்த, மரியாதையா போயிரு. முதல்ல எனக்கு தாத்தா, அப்புறம் தான் உனக்கு மாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்கண்ணா. இருடி, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. என்னத்த விரிக்கிறா? என்ன கடைய போட்டா? முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா இருப்பா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய விந்த வச்சிருக்கா. ரொம்ப புழக்காத, வாய மூடு. இந்த வார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. ஓடி அதிர்ஷ்டம் வந்து குதிக்க போகுது. என்னடா என்னடா இப்படி விழுந்துட்டேன்? எழுந்திருங்கோண்ணா, எழுந்திருங்கோ. என்ன ஏன் முதலாளி, திடீர்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லுது. அதை கேட்டுக்கு நீங்களும் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில சொல்லுங்க, இந்த வீடு யாருது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கணபதி ஐயர்னு இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. அவர்கிட்ட எங்க அக்கா காமாட்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டா. அப்படி வேலை பார்த்துக்கிட்ட எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையை பிடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கியா முள்ளடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ ஆம் வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற கேளு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். சரிடா. வீரபாகு, ஏய் வீரபாகு, யாராவன்? அடாடாடாடாடாடா, பேக்கரியை டெவலப் பண்ணது போகணும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. என்னையா? ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஏன் உண்டா இல்லையான்னு சொல்லி, எனக்கு 1000 வேலை இருக்குல்ல.
வேலையை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது? வா. ஏய் எல்லாரும் வெளிய போங்க, நான் குளிக்கணும். முதலாளி முதலாளி பழைய பில்டிங்ல அப்படி ஓடாதுன்னு உன்னை எத்தனை தடவை முதலாளி சொல்லி என்ன? அந்த பாம்பே பொண்ணு பன் போடுற தண்ணி தொட்டில குளிக்கிறா. அங்க ஏய், 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 பாருங்க. இந்த பாரு, ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். தைரியம் உள்ள வாடா ஸ்ப்ரிங் தலையா. குளிக்கிறது பிடிக்காதீங்க ஒரே காரணத்துக்காக வெளியே நிக்கிறேன். வந்துரு வெளியே. குளிச்சா மட்டும் வெள்ளையாக போற. நான் வெள்ளை ஆகுறது முக்கியம் இல்லடி, நீ வெளியே வரதா முக்கியம். இது பாரு, உன்னுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ஆனா வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி கலாட்டம் பண்றது சரியில்லை. யோ போயா, நீ என்ன இந்த கருமூஞ்சிக்கு சப்போர்ட்டா? இந்த இடத்தை விட்டு உங்களை துரத்த நான் என்ன வேணா செய்வேன். செய்யி, மண்ணு போற தொட்டில குளிச்சுட்டு ஏன் செய்யறீ? டேய் இது என்னோட வீடு, நான் எங்க வேணாலும் குளிப்பேன். சும்மா இல்லடா. எத்தனை டா போறா பாரு இவள. முதலாளி, உன்னால என்ன பண்ண முடியும்? ஆ? ஆ? இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு, உன் மானத்தை நான் காப்பாத்துறேன். டேய் மானத்தை பத்தி நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிற? கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் அட முதலாளி. சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நீ உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரிய வாங்கி போட்ட? மானம் கிட்ட தானடா நீ. தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மேலேயே கிடந்தா எந்திரிக்க முடியலையோ? தண்ணிய புடிங்கிட்டு பேச்சாட பேசுற. இரு உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன்.